வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேன் வச்சுட்டு நார்மல் ஆயில் 2 குழிக்கரண்டி விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 1.5 கைப்பிடி, என்னோடய கையில் வந்து 1.5 கைப்பிடி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நடுவில் இது பண்ணி கீறி வச்சுருக்கேன். இவ்வளோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச உடனே இதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. இவ்வளோண்டு கடுகு, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்ச உடனே அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். அது கூடவே போட்டு தாளிக்க போடுங்க. உடனே இது கூடவே இதையும் போட்டுருங்க. சீரகமும் சோம்பு பொரிஞ்ச உடனே அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து போட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே அது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளியை போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம காய்க்கும் தேவையான அளவு உப்பு, இவ்வளோ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் பட்டவத்தல் தூளும். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா காஷ்மீரி சில்லியே ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணி. இங்கே பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து வேக வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு குழஞ்சி வேணும்னு நினச்சிங்கன்னா 4 விசில் விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு பீஸா உருளைக்கிழங்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து அந்த மசாலாவோட 2 பிஞ்ச் கரம் மசாலா வீட்டில் அரைச்சது இதையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 கை அளவு தண்ணியை தெளித்து வேக விடுங்க. இல்லைன்னா உங்கள் பாத்திரம் அடிப்பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா இப்படியே வதக்கி எடுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வைங்க சிம்மில். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கை அளவு இருக்குது, அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். திரும்ப வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.